ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் லிமிடெட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் லிமிடெடில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ரைட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திலிருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 2ம் ஓபிசி கேட்டகரியில் 1ம் மொத்தம் வந்து 3 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் telecommunication and electronics and communication, electronics and electrical, electronics and instrumental engineering, computer science, IT or computer engineering இது வந்து ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்க பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து மினிமம் 60% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஓபிசி பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் 60%க்கும் இன்டர்வியூ 40%, மொத்தம் டோட்டல் 100% வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து 1:6 ரேஷியோவில் வந்து இன்வைட் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வேகன்சி இருந்துச்சுன்னா 6 பேரை வந்து இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 40,000லேருந்து 1,40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ₹600 ப்ளஸ் டேக்ஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 300 வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவங்களோட rights.com அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அவங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த சப்மிட்டட் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் வந்து சைன் பண்ணி அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன் காப்பி எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வரும்போது நேரில் கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, அதாவது ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட், அகாடமிக் சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட், அட்ரஸ் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதாவது பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி, அதே போல் பேன் கார்டு, அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் எனி அதர் சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இதையும் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் ஆர் இன்டர்வியூக்கு வரும்போது நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும், ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த எக்ஸாமுக்கான சிலபஸையும் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறது வந்து அவங்க இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து முக்கியமான டேட்டை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டேட் ஆஃப் அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22. டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து ஜூலை 28 ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் ஆன்சர் கீ 28 ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிக்ளரேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் ரிட்டன் எக்ஸாம் வந்து டெஸ்ட் ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு ஆகஸ்ட் 12 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்லிஸ்ட் பொறுத்தளவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 18/7/2024. ஸோ அதுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.